ஆண்ட ராஜாங்கம் நம் தமிழ்நாடு என்னும் பேராகும். தென்பாண்டி மன்னன் அரசாங்கம் அது நான் மாட கூடல் நகராகும். மதுரையிலே நதி வைகையிலே கரை அமர்ந்தாள் அன்னை மீனாட்சி. மதுரை என்றாலும் மனதில் கொண்டாலும் சிவனார் அருள்வார் அது நீதி. 64 திருவிளையாடல் இறைவன் நடத்திய அருள் பூமி. சிவகங்கை என்னும் சீமையிலே வந்த சமஸ்தானம் கொண்ட பொறுப்பினிலே சீர்மேவும் மதுரை பதியினிலே நல்ல சிறப்போங்கும் மாசி வீதியிலே சிவதலமோ அதன் நடுவினிலே சிவலிங்கமோ அருள் வடிவினிலே சிவமே என்போர்க்கும் தவமே கொண்டோர்க்கும் ஜெயமே தருவான் நம சிவமே. இம்மையிலும் நன்மை தருவார் என்றே தொழுவோம் தொழுவோம் அவன் பாதமே. இடுகாடு காக்கும் சிவனாண்டி அவன் நாடாள வந்த ஒரு சேதி. அறியாத பிள்ளை யாரோடி அவன் அரசோச்சி நின்ற தென்பாண்டி. பாண்டி மகள் என அவதரித்து ஆண்டு வந்தாள் அன்னை மீனாட்சி. தாண்டவன் சிவனை ஆண்டிட அவளே தீயன மூண்டாள் படை நடத்தி. நீரிடும் பூமுகம் நேரிடை பார்த்ததும் நூலிடை மெலிந்தாள் அழகு பதுமையே. ராஜாதிராஜனானாலும் அவன் குடி வாழும் அடிமை என்றாலும் சிவ பூஜை வேண்டும் என்னாலும் அது மறைவேதம் சொன்ன சொல்லாகும். மதுரையிலே இன்று மன்னவனாய் கைலை மலை தலைவன் நின்றான். தனக்கென தானே ஆலயம் கண்டு தனையே பணிந்தான் சிவபெருமான். பொன்னே தந்தாலும் பொருளே வந்தாலும் இறைவனை மறப்பது சரியாகுமா? நடுவூரில் நின்ற ஒரு தெய்வம் அது நலம் வாழ வைக்கும் சிவரூபம். இம்மையிலும் நன்மை தரும் தெய்வம் அது தென் மதுரை நின்ற குல தெய்வம். சிவமயமே என் அருகினிலே மனபயமோ நான் அறிந்ததில்லை. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ அது வேதம். மறுஜென்மம் கொண்டாலும் மனக்குறை தந்தால்